வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக சுகன்யா. முதலில் தலைப்புச் செய்திகள். 21வது முதல்வரானார் யோகி ஆதித்யநாத். உத்தரப்பிரதேசத்தில் 49 அமைச்சர்களும் பதவியேற்பு. இடைத்தேர்தலில் யாருக்கும் ஆதரவு இல்லை. இந்திய கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் அறிவிப்பு. ஆர்கே நகர் இடைத்தேர்தலை புறக்கணிக்க முடிவு. மதிமுக அறிவிப்பு. ஜாட் சமூகத்தினர் போராட்டம் 15 நாட்களுக்கு ஒத்திவைப்பு. ஹரியானா அரசுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் 21வது முதல்வராக யோகி ஆதித்யநாத் பதவியேற்றார். ஆளுநர் ராம் நாயக் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் அவருக்கு செய்து வைத்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் 325 இடங்களை கைப்பற்றி பாரதிய ஜனதா வரலாற்று வெற்றியை பதிவு செய்தது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் முதல்வர் பதவிக்கு கடும் போட்டி நிலவியது. இதனைத் தொடர்ந்து லக்னோவில் நடைபெற்ற பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பேரவை குழு தலைவராக யோகி ஆதித்யநாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பாரதிய ஜனதா மாநில தலைவர் கேசவ் பிரசாத் மௌரியா, லக்னோ மேயர் தினேஷ் சர்மா ஆகியோர் துணை முதல்வர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதனையடுத்து லக்னோவில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் ஆளுநர் ராம் நாயக் யோகி ஆதித்யநாத்துக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார். आदित्यनाथ योगी ईश्वर की शपथ लेता हूं कि संविधान और विधि के अनुसार न्याय करूंगा। मैं केशव प्रसाद मौर्य ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित मैं डॉक्टर दिनेश शर्मा ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगा। பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி, கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா, மூத்த தலைவர்கள் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு, பாரதிய ஜனதா ஆளும் மாநில முதல்வர்கள் ரமன் சிங், மனோகர் பாரிக்கர், தேவேந்திர பட்னாவிஸ், ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, சமாஜ்வாதி கட்சித் தலைவர் முலாயம் சிங், முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவ் உள்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். உத்தரகண்ட் மாநிலம் கார்வால் அருகே உள்ள பாஞ்சூரில் 1972ஆம் ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி ராஜபுத்திர குடும்பத்தில் யோகி ஆதித்யநாத் பிறந்தார். கார்வால் பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி கணிதத்தில் பட்டம் பெற்ற அவர் தன்னுடைய 19வது வயதில் துறவரம் பூண்டார். கோராக்பூர் மடத்தில் துறவியாக சேர்ந்த அவருக்கு யோகி ஆதித்யநாத் என பெயர் சூட்டப்பட்டது. தனது 26வது வயதில் 1998ஆம் ஆண்டு கோராக்பூர் மக்களவை தொகுதியில் இருந்து முதன்முறையாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1999, 2004, 2014 என அடுத்தடுத்து 5 முறை அதே தொகுதியில் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். வெவ்வேறு தருணங்களில் அவர் தெரிவித்த கருத்துகள் கடும் விமர்சனங்களுக்கு ஆளாகின. 2012ஆம் ஆண்டு நடைபெற்ற பேரவைத் தேர்தலில் சமாஜ்வாதி கட்சி ஆட்சியை பிடித்தது. கனோஜ் தொகுதி எம்பியாக இருந்த அகிலேஷ் யாதவ் முதல்வராக பொறுப்பேற்றார். பின்னர் மேலவை உறுப்பினரானார். உத்தரப்பிரதேச முதல்வராக தற்போது பதவியேற்ற யோகி ஆதித்யநாத், துணை முதல்வர்கள் கேசவ் பிரசாத் மௌரியா, தினேஷ் சர்மா ஆகியோரும் தற்போதைய தேர்தலில் போட்டியிடவில்லை. எனினும் அகிலேஷ் யாதவ் போல இவர்களும் மேலவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என பாரதிய ஜனதா வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி இடைத்தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என இந்திய கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் அறிவித்துள்ளன. சென்னையில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையகத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். பின்னர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் எதிர்கால அரசியலை கருத்தில் கொண்டு தாங்கள் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என தெரிவித்தனர். ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி இடைத்தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்றும் அவர்கள் கூறினர். விடுதலை சிறுத்தையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த தேர்தலில் போட்டியிடுவதும் இல்லை, யாரையும் ஆதரிப்பதும் இல்லை என்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த முடிவை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். தமிழகத்தையும் குறிவைத்து சாதியவாத மதவாத சக்திகள் வேலை செய்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் நாம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுவதும் இல்லை, யாரையும் ஆதரிப்பதும் இல்லை என்கிற நிலைப்பாடே எங்கள் நிலைப்பாடு.
சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி இடைத்தேர்தல் புறக்கணிப்பதாக மதிமுக பொதுச்செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ஏப்ரல் 12ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி தொடங்கியது. இதுவரை தேமுதிக வேட்பாளர் மதிவாணன் மற்றும் சுயேட்சைகள் மனு தாக்கல் செய்துள்ளனர். அதிமுக சசிகலா அணி சார்பில் டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம் அணி சார்பில் மதுசூதனன், திமுக வேட்பாளராக மருது கணேஷ் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். பாரதிய ஜனதா சார்பில் கங்கை அமரன், மார்க்சிய கம்யூனிஸ்ட் வேட்பாளராக லோகநாதன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நாளை அறிவிக்கப்படுகிறார். இதனிடையே சென்னையில் மதிமுக உயர்நிலை குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நிலைப்பாடு தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மதிமுக பொதுச் செயலர் வைகோ, ஆர்கே நகர் இடைத்தேர்தலை புறக்கணிக்க முடிவு எடுத்துள்ளதாக தெரிவித்தார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு அளிக்கப் போவதில்லை என்றும் அவர் கூறினார். ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் குறித்து அனைவரும் தங்கள் கருத்துக்களை கூறினார்கள். எல்லோரும் ஒருமனதாக ஒருமித்த முடிவாக நாங்கள் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை முற்றாக புறக்கணிப்பது என்று முடிவெடுத்திருக்கிறோம். எந்த கட்சிக்கும் எந்த அணிக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்தவிதமான ஆதரவும் கொடுக்கப்பட மாட்டாது. சென்னை தண்டையார்பேட்டையில் திமுக தேர்தல் அலுவலகத்தை கட்சியின் பொதுச் செயலர் க. அன்பழகன் திறந்து வைத்தார். பின்னர் பேசிய அவர், ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெறும் என்றும் தொண்டர்கள் நம்பிக்கையுடன் பணியாற்ற வேண்டும் எனவும் தெரிவித்தார். நம்முடைய தோழர்கள் மற்றவர்களையெல்லாம் அணுகி அவருடைய ஆதரவை பெற்று, அவருடைய ஒத்துழைப்பை பெற்று, அவருடைய வாக்குகளை பெற்று நம்முடைய அணியை மிகப்பெரிய வெற்றி உடையதாக ஆக்க வேண்டும். எனவே நம்முடைய இயக்கம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம். ஜாட் சமூகத்தினர் இடஒதுக்கீடு கோரி நடத்தப்பட்ட போராட்டத்தின் போது நேரிட்ட மோதலில் காவல்துறை வாகனங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. ஹரியானா மாநிலத்தில் ஜாட் சமூகத்தினர் அதிக அளவில் வசிக்கின்றனர். இதர பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் தங்களை சேர்க்க கோரி கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் மிகப்பெரிய போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர். மாநில அரசு பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு ஏற்படவில்லை. இடஒதுக்கீடு கோரி ஜாட் சமூகத்தினர் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அவர்கள் அறிவித்தனர். நாடாளுமன்றத்தை நாளை முற்றுகையிடப் போவதாக அவர்கள் அறிவித்ததை அடுத்து தில்லியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஃபதேபாத் அருகே போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அப்போது காவல்துறை வாகனம் மற்றும் பேருந்துகள் தீ வைத்து எரிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து போராட்ட குழுவினருடன் ஹரியானா அரசு இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தியது. ஜாட் சமூகத்தினரின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதாக மாநில அரசு உறுதிமொழி அளித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனையடுத்து 15 நாட்களுக்கு போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய ஹரியானா முதல்வர் மனோகர் லால் கட்டார், மாநிலத்தில் அமைதி நிலவ அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். I would like to appeal to the public or to the people of Haryana through you, through the media, that they should cooperate in all these things to maintain peace and harmony in the state. மத்திய அரசின் இயற்கை எரிவாயு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வடகாடு பகுதியில் மக்கள் மேற்கொண்டுள்ள போராட்டம் 15வது நாளாக நீடிக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் வடகாறு, நல்லாண்டார் கொள்ளை பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வடகாடு பகுதியில் 15வது நாளாகவும், நல்லாண்டார் கொள்ளை பகுதியில் 32வது நாளாகவும் போராட்டம் நீடிக்கிறது. மத்திய அரசை கண்டித்தும் தமிழக பேரவையில் சிறப்பு தீர்மானத்தை கொண்டுவர வலியுறுத்தியும் தொடர் போராட்டத்தினை மேற்கொண்டுள்ளனர். வடகாடு கடைவீதி சாலையிலிருந்து பருத்தி புஞ்சை, கூட்டனா புஞ்சை, சேர்வைக்காரன்பட்டி உள்ளிட்ட கிராமத்தை சேர்ந்த மக்கள் மாடுகளுடன் ஊர்வலமாக வந்தனர். எரிவாயு திட்டத்தை ரத்து செய்ய கோரி எழுதுகோல், மை, பேப்பர் உள்ளிட்ட பொருட்களை கையில் ஏந்தியபடி அவர்கள் ஊர்வலத்தில் வந்தனர். கிணறு போடுறோம்ட்டு வந்து போட்டாங்க. அது எங்களுக்கு தெரியாது, அதனால விட்டுட்டாங்க. இது ரொம்ப வேதனை தரக்கூடியது, பாலைவனமாக்கி போகணும்னு சொன்னாங்க. இதனுடைய விலையை தெரிந்தவுடன் நாங்கள் எல்லாருமே இப்போ 31 நாளாக இங்கே எல்லாம் ஆண் பெண்ணு அனைவரும் இங்கேயே குடியாக கிடக்கிறோம். மத்திய அரசும் மாநில அரசும் இது என்னென்னு கேட்கல, என்னென்னு செவி கொடுத்து பார்க்கல. இதை காவிரி படியை இயற்கை வேளாண்மை மண்டலம் மாற்றணும். ஆகட்டும், முற்றிலுமாக இந்த திட்டமே இந்த இதுக்குள்ள தமிழ்நாடு வேண்டாம். ஹைட்ரோ கார்பன் இந்த முறையில் எடுக்க வேணாம்.
சாணம் மூலியமாகவும் குப்பை மூலியமாக எடுப்போம். ஆனால் அவங்களுக்கு வேணுங்கிற ஹெல்ப் நாங்கள் பண்ணுறோம். எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு இந்த ஒரு கடிதம் வேணும் சார். அதை தான் சார் இந்த போராட்டம் முடிவடையும். மீனவர் பிரிட்ஜோ சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் முதல் தகவல் அறிக்கை பதிவு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. 11 நாட்கள் வேலை நிறுத்தத்திற்கு பிறகு கடலுக்கு சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் கற்களை வீசி தாக்கியுள்ளனர். மீனவர் பிரிட்ஜோவை சுட்டுக் கொன்ற இலங்கை கடற்படையை சேர்ந்த வீரரை கைது செய்ய வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி 10 நாட்களாக மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உரிய பாதுகாப்பு அளிக்கப்படும் என மத்திய அரசு அளித்த உத்தரவாதத்தை அடுத்து 11 நாட்களுக்கு பிறகு ராமேஸ்வரத்திலிருந்து விசைப்படகுகளில் மீனவர்கள் நேற்று மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை ரோந்து கப்பலில் வந்த இலங்கை கடற்படையினர் கற்களை வீசியும் தடிகளால் தாக்கியும் விரட்டியடித்தனர். மேலும் மீன்பிடி வலைகளை சேதப்படுத்தியும் இலங்கை கடற்படையினர் அட்டூழியத்தில் ஈடுபட்டனர். இதனால் அச்சமடைந்த மீனவர்கள் பெரும் இழப்புடன் கரைக்கு திரும்பினர். மத்திய அரசு உங்களை எந்த தொந்தரவும் நியமிக்கிறாங்க பண்ண மாட்டாங்க, நீங்கள் பாரம்பரியமாக மீன் பிடிச்ச இடத்துல போய் மீன் பிடிங்கன்னு சொல்லி உறுதி கொடுத்ததுனால நாங்கள் திருப்பியும் மறுபடியும் மீன் பிடிக்க நேற்று கடலுக்கு போனோம். எப்பவும் ஏற்கனவே எப்படி தொந்தரவு இருந்துச்சோ அதே தொந்தரவு மறுபடியும் கொடுக்குறாங்க நியமிக்கிறாங்க. எங்கள் போட்டில் மடி வலைகளை எல்லாத்தையும் வெட்டி விட்டு ஒரு 1 லட்ச ரூபா மதிப்பிலான பொருள் எங்களுக்கு சேதமாயிருக்கு. மீன்பாடுகளும் குறைஞ்சி வச்சு எப்படியாவது இந்த ஸ்ட்ரைக்கை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கடலுக்கு போகிறோம். இப்படி நேவிக்காரங்க தொந்தரவு பண்ணி இப்படி மடி வலையெல்லாம் சேதப்படுத்தி விட்டாங்கன்னா நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ன்றதே எங்களுக்கு தெரியலை. இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர் பிரிட்ஜோ மரணம் தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. சென்னை துறைமுகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய கடலோர காவல்படையின் ஏடிஜிபி சைலேந்திரபாபு, கடந்த ஆண்டில் மட்டும் ஹெலிகாப்டர் உதவியுடன் 299 மீனவர்கள் மற்றும் படகுகள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடலோர காவல்படையின் அதிவிரைவு படகுகள் பயன்படுத்தப்படுவதால் கடத்தல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பிரிட்ஜோ சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக கொலை மற்றும் கொலை முயற்சி பிரிவுகளின் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சைலேந்திரபாபு தெரிவித்தார். கடல் படையினுடைய 5 முக்கியமான தளங்களை இப்போ தமிழ்நாடு கடலோர காவல்துறை நம்ம ஏற்றெடுத்திருக்கிறோம். நம்ம தான் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நமது ரோந்து பணிகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பெரும்பாலான குற்றங்களும் குறைஞ்சிருக்குது. அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கொலை வழக்கு, கொலை முயற்சி வழக்கு, இந்த 2 பிரிவிலையும் எஃப்ஐஆர் தாக்கல் செய்யப்பட்டு புலன் விசாரணை இருந்துட்டு இருக்கு. தமிழகத்தில் முழு மதுவிலக்கு கோரி விழிப்புணர்வு நடைபயணம் மேற்கொள்வதாக தமிழக காங்கிரஸ் மூத்த தலைவரான குமரி அனந்தன் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவரான குமரி அனந்தனின் 85வது பிறந்த நாள் விழா நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் திருநாவுக்கரசர், திராவிட கழக தலைவர் கி வீரமணி, சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார், தமிழர் வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் தா பாண்டியன் உள்பட ஏராளமானோர் குமரி ஆனந்தனுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் பேசிய குமரி அனந்தன், தமிழகத்தில் மதுவிலக்குக்காக போராடிய ராஜாஜி பிறந்த ஊரான தோரப்பள்ளி வரை மதுவிலக்கு கோரி நடைபயணம் மேற்கொள்ள இருப்பதாக குமரி அனந்தன் கூறினார். பூரண மதுவிலக்கு வரும் என்ற நம்பிக்கையிலே நீங்கள் காந்தி மகான் கொடியை எடுத்து கொடுத்தீர்கள். இந்த கொடியினை எடுத்துக்கொண்டு 270 கிலோமீட்டர்கள் ராஜாஜி பிறந்த ஊரை நோக்கி செல்வதற்கு இந்த கொடியை நீங்கள் தான் எடுத்து கொடுத்திருக்கிறீர்கள். மேற்கு வங்கத்தில் அதிகரித்து வரும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் அமைப்பின் பிரதிநிதிகள் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளதாக அதன் இணை செயலர் பாகையா தெரிவித்துள்ளார். RSS எனப்படும் ராஷ்டிரிய சேவக் அமைப்பின் அகில இந்திய பிரதிநிதிகள் மாநாடு 3 நாட்கள் கோயம்புத்தூரில் நடைபெறுகிறது. மாநாட்டின் அமைப்பின் தேசிய தலைவர் மோகன் பகவத், பொதுச் செயலர் பயாஜி ஜோஷி உள்ளிட்டோர் தொடக்கி வைத்து உரையாற்றினர். தொடக்க நிகழ்ச்சிகளுக்கு பின் செய்தியாளர்களுடன் பேசிய பாகையா, மேற்கு வங்கத்தில் பயங்கரவாதம் மற்றும் சட்டவிரோத செயல்கள் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். இதனை தடுக்க மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். To awaken the society, we are appealing to the central government, society also, and the state government also. But at the same time, courts, they are
preserving the justice. That way, about the situation of the Bengal, we are going to pass a resolution in this Pratinidhi Sabha. பாம்பாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் கேரள அரசை கண்டித்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் பலர் பங்கேற்றனர். அமராவதி ஆற்றின் முக்கிய நீராதாரமாக விளங்கும் பாம்பாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் கேரள அரசை கண்டித்தும் கடந்த 59 ஆண்டுகளாக அமராவதி அணையை தூர்வாராத தமிழக அரசை கண்டித்தும் அறப்போராட்டம் நடைபெற்றது. தன்னார்வ அமைப்புகள் ஏற்பாடு செய்திருந்த ஆர்ப்பாட்டத்தில் பாசன விவசாயிகள், இளைஞர்களும் கிராம மக்களும் பங்கேற்றனர். முன்னதாக உண்ணாவிரதம் இருக்க அனுமதி அளித்த காவல்துறை பின்னர் ஆர்ப்பாட்டம் நடத்த மட்டும் அனுமதித்ததால் விவசாயிகள் அதிருப்தி அடைந்தனர். கேரளாவுக்கு செல்லுகின்ற அனைத்து வழித்தடங்களையும் அடைத்து நிறுத்தி எங்களை பொருள்களை கேரளாவுக்கு செல்லாமல் தடுக்கின்ற அந்த முயற்சியை நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எனவே இது ஒரு மிகப்பெரிய போராட்டத்தினுடைய வடிவாக உருவெடுப்பதற்கு முன்னால் இந்த அணை கட்டுகின்ற முயற்சியை கைவிட வேண்டும் கேரள அரசு, தடுத்து நிறுத்த வேண்டும் தமிழக அரசு என்று கேட்டுக்கொள்கிறோம். கோயம்புத்தூரில் திராவிடர் கழக உறுப்பினர் ஃபாரூக் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து பல்வேறு அமைப்புகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோயம்புத்தூரில் கடந்த 16ஆம் தேதி ஃபாரூக் படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கில் அன்சத் என்ற இளைஞர் கோயம்புத்தூர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். எஞ்சிய குற்றவாளிகளை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஃபாரூக் படுகொலை கண்டனம் தெரிவித்து கோயம்புத்தூர் தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள், தந்தை பெரியார் திராவிட கழகம், திராவிடர் விடுதலை கழகம், சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா உள்ளிட்ட அமைப்புகள் பங்கேற்றன. பாதிக்கப்பட்டுள்ள ஃபாரூக்கின் குடும்பத்தினருக்கு அரசு நிதியுதவி வழங்குவதுடன் அவரது மனைவிக்கு அரசு வேலை வழங்கவும் வலியுறுத்தப்பட்டது. இதையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். படுகொலை செய்யப்பட்ட ஃபாரூக் குடும்பத்துக்கு அரசு பொருளுதவி செய்ய வேண்டும். அவருடைய மனைவிக்கு அரசு வேலைவாய்ப்பு தர வேண்டும். ஏழ்மை மிக்க ஃபாரூக்கின் குடும்பத்துக்கு அரசு உதவ வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கின்றோம். என்னுடைய மகனை இந்த கொலைக்கு கடைசியாக இருக்கட்டும். என்னுடைய மகனுடைய ரொம்ப ஒரு இழப்பு எங்கள் குடும்பத்துக்கு பெரிய ஒரு இழப்பாகி போச்சு. எனக்கு ஒரே மகன் தான். இந்த அரசு, தமிழ்நாடு அரசுக்கு ஏதாவது எங்களுக்கு ஒரு வழி பண்ணி தரணும். இனி இந்த மாதிரி எதுவும் நடக்காத அளவுக்கு பார்த்துக்கணும். பவானி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி வரும் 30ஆம் தேதி ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் 15 இடங்களில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போராட்டக் குழுவினர் முடிவு செய்துள்ளனர். பவானி தடுப்பணை தடுப்பு குழுவின் ஆலோசனைக் கூட்டம் ஈரோட்டில் இன்று நடைபெற்றது. திமுக மாநில துணை பொதுச் செயலர் சுப்புலட்சுமி ஜெகதீசன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் விவசாய சங்க பிரதிநிதிகள், அனைத்து கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் பவானி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதை தடுக்க வலியுறுத்தி முதல்வர் பழனிசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து போராட்டத்திற்கு ஆதரவு திரட்ட முடிவு செய்யப்பட்டது. மார்ச் 30ஆம் தேதி ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம் ஆகிய இடங்களிலே 15 இடங்களிலே உண்ணாவிரத போராட்டம் விவசாயிகள் மற்றும் அரசியல் கட்சிகள் அடங்கிய பொதுநல இயக்கங்கள் எல்லோரும் அடங்கிய ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை 15 இடங்களில் நடத்துவது என்றும் நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம். புதுச்சேரி கடற்கரை சாலையில் சூரிய ஒளி தகடுகள் அமைத்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட உள்ளதாக முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மத்திய மின் தொகுப்பிலிருந்து புதுச்சேரிக்கு கூடுதல் மின்சாரம் வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்தார். சென்னை துறைமுகத்துடன் புதுச்சேரி துறைமுகம் துணை துறைமுகமாக இணைக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் ஆண்டிற்கு 300 கோடி வரை அரசுக்கு வருமானம் கிடைக்கும் எனவும் அவர் கூறினார். நம்முடைய பீச் பகுதியில் உள்ள சாலை முழுவதுமாக சோலார் பேனல் மூலமாக நடைபாதை மற்றும் வாகனங்கள் செல்லுகின்ற பாதையில் அமைத்தால், குறிப்பாக அதன் மூலமாக சுமார் 2 மெகாவாட் மின்சாரம் உருவாக்குவதற்கான சூழல் இருக்கிறது. அதற்கான முழு தொகையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் கூறியிருக்கிறார்கள். அரசியல் அமைப்பை அவமதிக்கும் வகையில் பேசிய யோகி ஆதித்யநாத்தை உத்தரப்பிரதேச முதல்வராக தேர்ந்தெடுத்திருப்பது ஜனநாயகத்திற்கு ஏற்பட்ட தலைக்குனிவு என மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கோயம்புத்தூரில் உமர் ஃபாரூக் கொலை செய்யப்பட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என தெரிவித்தார். தில்லியில் போராடும் தமிழக விவசாயிகளின் கோரிக்கையை மத்திய அரசு உடனடியாக ஏற்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். கடந்த காலங்களிலே தன்னுடைய பேச்சுகளால், நடவடிக்கைகளினால்
அரசியலமைப்பு சட்டத்தை பெரிதும் மதித்தவர். உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது ஜனநாயகத்திற்கு ஒரு பெரும் தலைக்குனிவாக கருதுகிறோம். சென்னை அருகே உள்ள சோழவரம் ஏரியில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு தண்ணீர் மட்டம் வெகுவாக குறைந்துள்ளதால் மக்களுக்கு குடிநீர் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஏரியிலிருந்து சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு நாள்தோறும் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. சோழவரம் ஏரியிலிருந்து தினமும் 22 மணி நேரம் ராட்சத மோட்டார்கள் மூலம் 18 கன அடி தண்ணீர் உறிஞ்சப்பட்டு குழாய்கள் மூலம் சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக கொண்டுவரப்படுகிறது. இதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முறையில்தான் சென்னையில் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. தமிழக அரசு மீண்டும் ஆந்திர அரசுடன் கலந்து ஆலோசித்து கிருஷ்ணா நதி நீரை பெற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதே நிலை நீடித்தால் கோடை காலத்தில் சென்னை மக்களுக்கு குடிநீர் வழங்குவதில் மிகப்பெரிய அளவு தட்டுப்பாடு ஏற்படும் என பொதுப்பணித்துறை அலுவலர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். திருப்பூரில் மினி பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து ஓடியதில் சாலையோரமாக சென்று கொண்டிருந்தவர்கள் மீது மோதியதில் ஒருவர் பலியானார், 2 படுகாயமுற்றனர். திருப்பூரில் தனியார் மினி பேருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு அரசு மருத்துவமனை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடியதில் சாலையோரமாக நடந்து சென்று கொண்டிருந்த வடமாநில தொழிலாளர்கள் 3 பேர் மீது மோதியது. இந்த விபத்தில் அந்த இடத்திலேயே ஒருவர் பலியானார். படுகாயமுற்ற மற்ற 2 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மினி பேருந்து ஓட்டுநரை கைது செய்த திருப்பூர் வடக்கு காவல்துறையினர் விபத்து தொடர்பாக விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஜனநாயகத்தை மீட்டெடுக்கும் முயற்சியாக மக்கள் பிரதிநிதிகளிடம் கேள்வி கேட்பது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மக்களின் விருப்பத்திற்கு எதிராக செயல்பட்ட 122 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்களிடம் மக்கள் கேள்வி கேட்கும் நிகழ்ச்சி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நிகழ்ச்சியில் பங்கேற்க அனைத்து சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் ஒருவரும் பங்கேற்கவில்லை. எனினும் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களிடம் எந்த வகையில் கேள்வி கேட்பது, இதன் மூலம் ஜனநாயகத்தை மீட்டெடுக்கும் முறை தொடர்பாகவும் விளக்கப்பட்டது. கேள்வி நம்ம கேட்கலாம் அப்படிங்கிறதே பல தலைமுறைகளுக்கு தெரியாத அளவில் நம்மளுடைய நாடு நடந்துட்டு வந்திருக்கு. இந்த அறப்போர் இயக்கம் இப்போ இது ஒரு நல்ல ஒரு முயற்சியாக எடுத்திருக்காங்க. இது இவங்க ஒருத்தர் எடுத்த முயற்சி, ஆனால் இதில் எல்லா மக்களும் பங்கு பெற்றாதான் இது ஒரு வெற்றி. அப்படி இருக்கும்பொழுது நம்மளுடைய மக்கள் பிரதிநிதிகளை கேள்வி கேட்குற அக்கௌண்டபிலிட்டி அவங்க கிட்ட இருக்கணும் அப்படின்னு கேட்கறதுல எந்த விதமான தப்பும் இல்லை. எல்லா மாவட்டத்தில் இது மாதிரி மேடை கூட்டி அந்தந்த தொகுதி எம்எல்ஏக்களையும் கூப்பிடும், அந்தந்த ஊர் மக்களையும் கூப்பிட்டு ஒரு கம்பைன்டு ஆக்ஷனாக பண்ணி ஒரு மக்களுக்கான விழிப்புணர்வு ஏன் எதற்கு எப்படி என்று கேட்டால் மட்டும்தான் அறிவான சமூகம். அந்த அறிவான சமூகம் தமிழர்கள் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கோம். இளையராஜா இசையமைத்த பாடல்களை பாடக்கூடாது என வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதால் தங்களது குழுவால் இளையராஜாவின் பாடல்களை இனிமேல் பாட முடியாது என பிரபல பின்னணி பாடகர் SP பாலசுப்ரமணியம் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் இசை நிகழ்ச்சி நடத்தும் திரைப்பட பின்னணி பாடகர் SP பாலசுப்ரமணியம் முகநூலில் தகவல் ஒன்றை பதிவிட்டுள்ளார். இளையராஜா வழக்கறிஞர் சார்பில் தமக்கும் தமது மகன் சரண், பாடகி சித்ரா ஆகியோருக்கும் வழக்கறிஞர் நோட்டீஸ் வந்ததாக கூறியுள்ளார். இளையராஜா இசையமைத்த பாடல்களை அவரது அனுமதி பெறாமல் இசை நிகழ்ச்சிகளில் பாடக்கூடாது என்றும் தடையை மீறி பாடினால் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இருப்பினும் சட்டத்தை மதித்து இளையராஜா இசையமைத்த பாடல்களை தங்களது குழுவால் இனிமேல் பாட முடியாது என SP பாலசுப்ரமணியம் தெரிவித்துள்ளார். இது வழக்கமான நடைமுறை என இசையமைப்பாளர் இளையராஜாவின் காப்பீட்டு உரிமை ஆலோசகர் பிரதீப் குமார் விளக்கமளித்துள்ளார். இது SPB சார்ங்கிறது இப்போ அங்கே அவங்களுக்கு அனுப்புனது ஒரு அமெரிக்கன் அனுப்பியிருக்காங்கன்னா அவங்களுக்கு யாருக்கு அனுப்புகிறோங்கிறது இல்லை. அந்த வழக்கறிஞர்களுக்கு இப்போ இது மாதிரி ஷோஸ் நடக்கிறதுக்கு நோட்டீஸ் தான் அவங்க அனுப்புவாங்க. இது மாதிரி அனுப்புறதுங்கிறது நடைமுறையில் உள்ளது தான். இந்த இடத்துல ஒரு ஷோ நடக்குது, இவங்க பர்மிஷன் வாங்கியிருக்காங்களா வாங்காமல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பற்றின ஒரு இது இப்போ அவரோட உழைப்பு, இத்தனை வருஷத்து உழைப்பு, அதை பயன்படுத்துறதுக்கு அவர் உரிமை இருக்கிறவர்கிட்ட கேட்கறது தான் நல்லது. புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அருகே பெரிய குருப்பம்பட்டியில் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுகள் முட்டி 34 வீரர்கள் காயமடைந்தனர்.
பெரிய குருப்பம்பட்டி கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடந்த இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடக்கி வைத்தார். மதுரை, திருச்சி, சிவகங்கை உள்பட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த 350 காளைகள் இந்த ஜல்லிக்கட்டில் பங்கேற்றன. வாடி வாசலில் இருந்து பாய்ந்து வந்த காளைகளுடன் மாடுபிடி வீரர்கள் மல்லு கட்டினர். காளைகள் முட்டி 34 பேர் காயமடைந்தனர். போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. ஏராளமான மக்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டு ரசித்தனர். இதேபோல புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே மரமடக்கி மற்றும் சில்லாட்டூர் கிராமங்களில் கோவில் திருவிழாக்களை முன்னிட்டு வடமாடு விடும் விழா நடைபெற்றது. 25 நிமிடத்துக்கு ஒரு காளை வடக்கயிற்றில் கட்டப்பட்டு இந்த வடமாடு போட்டி நடத்தப்பட்டது. சுழற்சி முறையில் ஒவ்வொரு போட்டியிலும் தலா 9 வீரர்கள் பங்கேற்றனர். ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த வடமாடு விடும் போட்டியை கண்டு ரசித்தனர். விழுப்புரத்தில் 1000 ஆண்டு பழமை வாய்ந்த வைகுண்டவாச பெருமாள் திருக்கோவிலில் ராமானுஜரின் 1000வது ஆண்டு விழாவை முன்னிட்டு ரத யாத்திரை நடைபெற்றது. ராமானுஜரின் 1000வது ஆண்டு விழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் ராமானுஜரின் திருவுருவ ரத யாத்திரைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன்படி விழுப்புரம் மாவட்டம் கீழ்பெரும்பாக்கம் பகுதியில் உள்ள 1000 ஆண்டு பழமையான வைகுண்டவாசல் பெருமாள் திருக்கோவிலில் ராமானுஜரின் திருவுருவ உஞ்சவிருத்தி ரத யாத்திரை நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு ஸ்ரீதேவி, பூமாதேவி, ஸ்ரீ அனந்த வரதராஜ பெருமாளுக்கு 21 வகையான திருமஞ்சனம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டு ரத யாத்திரை தொடங்கியது. ரத யாத்திரையின் போது பாகவதர்கள் ஏந்திய அச்சய பாத்திரத்தில் பக்தர்கள் பச்சரிசி, வெல்லம், பச்சை பயிறு, முந்திரி, புளி ஆகியவற்றை சாற்று முறையாக செலுத்தி வணங்கி சென்றனர். அப்படிப்பட்ட ராமானுஜர் யாருன்னா ஆதிசேஷனுடைய அம்சம். அந்த ஆதிசேஷனுடைய அம்சமாகிய லட்சுமண முனியாகிய அந்த ராமானுஜருடைய வைபவத்தை நம்மளாம் தெரிஞ்சுக்கணும், அதன் வழி நடக்கணும், நம்மளெல்லாம் நம்ம பாதுகாத்துக்கணும். இந்த சரீரம் வேற ஆத்மா வேறன்றத முதல்ல உணரணும். ராமானுஜர் உயர்வழி ஒரே இறைவர் திருவடி அப்படின்றது. ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை ராமானுஜர் ஓதி பண்ணார். அந்த ஓம் என்ற மந்திரத்தை ராமானுஜர் சொல்லணுக்கா அடியார்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்காங்க. அந்த ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை ராமானுஜர் சொன்னதுனால பயணம் தழைச்சி முன்னாடியே ரதயாத்திரையெல்லாம் போயிட்டு போய் அங்கே போயிட்டு வந்தோம். கீழ்பெரும்பாக்கம் ஆனந்த வரதராஜ பெருமாள் கோயிலிருந்து ரதயாத்திரை நாங்கள் எல்லாம் சேர்ந்து சந்தோஷமாக ஆடிப்பாடி சந்தோஷமாக சேர்ந்துருக்கோம். அவங்க அறிவுரை சொன்னாங்க, ஆத்மானா என்ன, சரீரம்னா என்ன, ஆத்மா தான் அவரையே பிடிச்சிக்கிட்டோம், அவரை கும்பிட்டா எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு எல்லாம் சொற்பொழி சொன்னாங்க. ரொம்ப கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. எல்லாரும் பெருமாளையே பிடிச்சிக்கிட்டா எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் கேட்டாங்க, நிறைய பேர் ஈரோடு பெரிய மாரியம்மன் வகையார திருக்கோவில்களின் பங்குனி மாத தேரோட்ட திருவிழாவை முன்னிட்டு கம்பம் நடும் விழா நடைபெற்றது. கம்பம் நடும் விழாவில் திரளான மக்கள் பங்கேற்று பால் ஊற்றி தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டத்தில் மிகவும் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற பெரிய மாரியம்மன் கோவில்களில் பங்குனி மாத தேரோட்ட விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். கடந்த 14ஆம் தேதி பூச்சாட்டுதலுடன் திருவிழா தொடங்கியது. 3 கோவில்களிலும் கம்பம் நடும் விழா நேற்று நடைபெற்றது. தயார் செய்யப்பட்ட கம்பங்களை காரை வாய்க்காலில் இருந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கோவில் பூசாரிகள் தோளில் சுமந்தபடி ஊர்வலமாக கொண்டு வந்தனர். பின்னர் கோவிலில் கம்பங்கள் நடப்பட்டு பக்தர்கள் கம்பங்களுக்கு பால் ஊற்றி வழிபாடு சென்றனர். பின்னர் கோவிலில் கம்பங்கள் நடப்பட்டு பக்தர்கள் கம்பங்களுக்கு பால் ஊற்றி வழிபாடு மேற்கொண்டனர். 22 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் தேரோட்டமும் நிறைவாக கம்பம் எடுக்கும் நிகழ்வும் நடைபெற உள்ளன. ஈரோடு காக்கறவளே இந்த பெரிய மாரியம்மா தான். இவ எல்லாமே வேறு யாருமே இல்லை. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த அம்மன். என்ன நினச்சாலும் நடக்கும், எல்லாமே கொடுப்பா. எங்களை காக்கறவளே இவ தான், எங்கள் குலதெய்வமே இவ தான். இன்றைக்கி கம்பம் போட்டிருக்காங்க. இந்த 5 நாள் வரைக்கும் இங்கே திருவிழா நடக்கும். ஜெய் நடக்கும். ஈரோடு மாவட்டம் எல்லாரும் கொண்டாடுவாங்க.
ஈரோடு மாவட்டத்துக்கு ஃபுல்லாக எங்கள் வண்டி கட்டி வருவாங்க. இன்னும் 15 நாளைக்கு இந்த பக்கம் அவ்வளோ கூட்டம் இருக்கும், ஜேன்னு இருக்கும். எல்லா வேண்டுதலும் என்ன குறை இருக்கோ, எந்த நோய் நொடி எல்லாமே நிறைவேற்று. ஈரோடு மாவட்டங்கள் மட்டும் இல்லாமல் இங்கே எல்லாருமே வருவாங்க, பக்கத்து ஊர்கள்லேருந்து வெளியூர்லேருந்து எல்லாமே வருவாங்க. இரண்டாவது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா திணறல். புஜாரா இரட்டை சதத்தால் வலுவான நிலையில் இந்தியா. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலகச் செய்திகள். கிரீஸ் நாட்டில் அகதிகள் சட்டத்தில் மாற்றம் கொண்டுவர வலியுறுத்தி பலர் வீதியில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிரியா, ஈராக் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்த மக்கள் அகதிகளாக ஐரோப்பிய நாடுகளில் தஞ்சமடைந்து வருகின்றனர். இந்நிலையில் சில நாடுகள் அகதிகளின் வருகையை கட்டுப்படுத்த கடுமையான சட்டங்களை நடைமுறைப்படுத்தியுள்ளன. இதனால் ஒரு சில நாடுகளில் தற்காலிகமாக தங்கி வரும் அகதிகள் தொடர்ந்து முன்னேறி செல்ல இயலவில்லை. இந்நிலையில் அகதிகள் தொடர்பான ஐரோப்பிய யூனியன் அங்காரா உடன்பாட்டை மாற்றி அமைக்க வலியுறுத்தி கிரீஸ் தலைநகர் ஏதென்ஸில் பலர் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது இசைக்கருவிகளை இசைத்தும் பாடல்களை பாடியும் அவர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினர். ராஞ்சியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் சத்தேஷ்வர் புஜாராவின் இரட்டை சதம் மற்றும் ரித்தமன் சஹாவின் சதத்தால் இந்திய அணி முன்னிலை பெற்றுள்ளது. இந்த போட்டியின் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி 451 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இதையடுத்து களமிறங்கிய இந்திய அணி நேற்றைய ஆட்ட நேர முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 360 ரன்கள் எடுத்திருந்தது. இன்று 4ஆம் நாள் ஆட்டத்தை தொடர்ந்த இந்திய அணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. சத்தேஷ்வர் புஜாரா பொறுப்புடன் விளையாடி இரட்டை சதமும் ரித்தமன் சஹா சதமும் அடித்து சாதனை படைத்தனர். 7வது விக்கெட்டுக்கு 199 ரன்கள் எடுத்த இந்த இணை 69 ஆண்டு கால சாதனையை முறியடித்தது. And that's a 100 for Ridhaman Shah. His third in. Absolutely, Ravi. He's been simply. புஜாரா 202 ரன்களிலும் சஹா 117 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். இதையடுத்து இந்திய அணி 9 விக்கெட்டுக்கு 603 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் டிக்ளேர் செய்தது. இதன் மூலம் இந்திய அணி 152 ரன்கள் முன்னிலை பெற்றது. இதனைத் தொடர்ந்து 2வது இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலிய அணி 2 விக்கெட்டுகள் இழப்புக்கு 23 ரன்கள் எடுத்தது. டேவிட் வார்னர் 14 ரன்களிலும் லியான் 2 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 21வது முதல்வரானார் யோகி ஆதித்யநாத். உத்தரப்பிரதேசத்தில் 49 அமைச்சர்களும் பதவியேற்பு. இடைத்தேர்தலில் யாருக்கும் ஆதரவு இல்லை. இந்திய கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் அறிவிப்பு. ஆர்கே நகர் இடைத்தேர்தலை புறக்கணிக்க முடிவு. மதிமுக அறிவிப்பு. ஜாட் சமூகத்தினர் போராட்டம் 15 நாட்களுக்கு ஒத்திவைப்பு. ஹரியானா அரசுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.